இந்த கிணறுல வேற குதிச்சுட்டு சோ அது வந்து பயங்கர பாத்தீங்களா ரீல்? அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அந்த ரீல். சோ அதுல ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன கஷ்டப்பட்ட ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி மேல இருந்து குதிச்சு ரோப்ல குதிச்சீங்களா? ரோப்ல நாங்க ரோப்ல யூஸ் பண்ண மாட்டோம், நாங்க எல்லாம் டைரக்ட் தான். அப்படியா? சரி, அந்த பிஹைண்ட் தி சீன் சொல்லுங்கன்னா அந்த ரீல் பயங்கர வைரல், நீங்க குதிக்கிற சீன். சோ அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து எப்படி நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ் என்னன்னா, நான் வந்து இந்த சேஃப்டி எல்லாம் வேண்டாம் டைரக்டா பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா அவங்களுக்கு சேஃப்டி வேணும், அவங்களே கேட்டு சேஃப்டி கொடுத்தாங்க. இல்ல நாங்க வேற இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோமே, நீங்க தான் கண்டிப்பா ரோப்போட தான் குதிப்பேன் அப்படி சொன்னீங்களாமே. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், இவருக்கு தெரியாது. அப்போ அந்த தண்ணியில நிக்கணும், அப்ப அந்த ஒரு பலகைக்கு மேலதான் நிப்பேன். சோ அந்த ராக் அது தண்ணி மேல இருக்கணும்ல, சோ இவருக்கு விட ஹாஃப் ஹைட் தான் எனக்கு இருக்கும். இவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு சொல்ல தெரியல. என்னன்னா அங்க ஒரு தண்ணிக்குள்ள வெல்லுக்குள்ள இது போட்டிருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க ரோப் எல்லாம் வச்சு. இப்போ வாட்டருக்குள்ள இறங்கணும். இப்போ நான் வந்து மகாவை தேடணும் உள்ள. இப்போ எனக்கு மகா இந்த இந்த ஹைட்ல இருப்பான். இப்போ நான் தேடணும்னா ஓகே கொஞ்சம் மேல, கொஞ்சம் அந்த ஹைட் கம்மியா சொல்றீங்க அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நான் வந்து தேடணும்னா நான் வாட்டருக்குள்ள போகணும். நான் வாட்டருக்குள்ள போகணும், நான் டீப்பா போகணும். நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் கீழே போடுங்க, எனக்கு இந்த லெவல்ல வைங்க வாட்டர்னு சொன்னா, இந்த லெவல்ல அவங்க வாட்டர் வச்சா இவங்க ஆல்ரெடி இந்த லெவல்ல இருப்பாங்க. அப்போ இவங்க ஃபுல்லா வாட்டருக்குள்ள தான் இருக்கணும், மூழ்கிடுவாங்க. ஆமா, மூழ்கிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. பிகாஸ் நான் வந்து உள்ளே போகணுன்னா அந்த ஹைட்டு மேட்ச் ஆகாது. அங்கே எதுவும் பிளாட்ஃபார்ம் எதுவும் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட் எல்லாம் போட முடியாது. சீன்ல எல்லாம் போடலாம், ஆனால் அதில் போட முடியாதுல்ல. அது கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. பட் ஸ்டில் மேனேஜ்ட் வெல். உங்களுக்கு பயமா இல்லையா? எனக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல, இவரை இடக்கி வச்சு இப்படி போயிட்டுல, அது பலக பேக்லிக்கு போயிட்டு இவர் ஹோல்டிங் ஆன் கார்த்திக் சர்ஸ் லைக் நோ. அது வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கும். இப்போ வெயிட் ஒரு சைட்ல வெயிட் இருந்தா அது இப்படி தூக்கும், மேல தூக்கும். ஸோ ரெண்டு கார்னர்ஸ்லயும் வெயிட் கரெக்டா ஈக்குவல் வெயிட் இருந்தா அப்போ கரெக்டா பேலன்ஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பட் ஸ்டில் வி மேனேஜ் டு ஷூட் வெல். ஐ திங்க் லைக் எந்தோ சவுண்ட் கேட்டுட்டு when look this guy was holding இப்படி ஆயிடுச்சு. லைக் இப்படி வெல்ல இருந்துச்சுன்னா his body was like this. He was holding like this. பலக பேக்ல போயிடுச்சு, இவர கையில் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு அந்த ஸ்ட்ரோப் பிடிச்சி அதுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்பைடர்மேன் மாதிரி இருந்துச்சு அவரு. உங்களுக்கு பயமா இல்லையா அப்போ அந்த மாதிரிலாம்? கத்திட்டே அந்த கத்து கேட்டுட்டு வந்து செட்ல ரெண்டு பேர்ல யாரு பயங்கர துருதுருன்னு இருப்பா? மகாதா. என்னெல்லாம் பண்ணுவாங்க? சாப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பத்தி மட்டும் பேசாதீங்க, கோவம் வருது. ஆமா, அதுக்கப்புறம் போன்ல இருப்பாங்க மேக்ஸிமம் டைம்ஸ். போன்ல ஜெனியக்கல கண்ட்ரோல் பண்ணது பாக்கலையா? இது அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும், நான் இப்படி பேசிட்டே இருப்பாங்க. யார் கூட? கவிதா கூட தான் பேசுவீங்களா? உங்க ஹஸ்பண்ட் அவர் இல்லல்லோ? ஓ, நேர்ல பேச முடியாது. செட்டில் இல்ல.